Hi viewers and my dear students. இன்னைக்கு நம்ம 9th standard max unit 1 set language exercise 1.2 ஓட third sum பார்க்க போறோம். அதுல first பாருங்க, which are the following sets are equivalent or unequal or equal sets. first equivalentனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? first equivalent என்னன்னா ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட் நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஈக்குவல் அப்படின்னா செட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, கார்டினல் நம்பரும் ஈக்குவலாக இருக்காது, உள்ளார உள்ள நம்பர்ஸும் என்ன இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. அப்படின்னா அன்ஈக்குவல். ஈக்குவல்னா இதில் செட்டு ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அது அப்படியே என்ன இருக்கும், செட்டு பிலையும் இருக்கும். இப்போ நம்ம கொஷின்ஸில் பார்க்கலாம், தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், the set of vowels in the English alphabets. the set of vowels in the English alphabets. English alphabetsல vowels என்னது, செட்டுக்கு நேம் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு வவல்ஸ்னா ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க, the set of all letters in the word vowel. வவலில் உள்ள ஒவ்வொரு லெட்டரையும் என்ன பண்ணியிருக்காங்க, செட்டாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம், செட் பி ஈக்குவல் டு வி ஓ டபிள்யூ இ எல் தனித்தனியாக எழுதியாச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, செட்டு ஏ எழுதியாச்சு, செட்டு பி எழுதிட்டோம். இதில் கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்னா என்ன அர்த்தம், எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை எண்ணி போடணும். அப்போ செட்டு நேம் வந்து ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ என் ஆஃப் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5. 1 2 3 4 5. அதே மாதிரி பியில் பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ என் ஆஃப் ஏவும் 5 வந்திருக்கு, என் ஆஃப் பியும் 5 வந்திருக்கு. அப்போ என்னது, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு வந்துருமா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ செட்டு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிவிடுவோம், அதை ஈக்குவலண்ட் செட்டுன்னு சொல்லிவிடுவோம். அதாவது என் ஆஃப் ஏவும் 5 வந்திருக்கு, என் ஆஃப் பியும் 5 வந்திருக்கு அப்படின்னா the set A and B are equivalent. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சி கொடுத்துருக்காங்க 2 3 4 5. அதே மாதிரி செட்டு டி கொடுத்துருக்காங்க எக்ஸ் such that எக்ஸ் belongs to whole numbers. எக்ஸ் எதில் இருக்குதா, ஹோல் நம்பர்ஸில் இருக்குது. அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா. பாருங்க, ஃபஸ்ட்டு சி எடுத்து எழுதிக்கோங்க, 2 3 4 5. டி என்னது, ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். 1 விட அதிகமானா 2 3 4, 5 விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதில் 1 2 3 4 4 எலமெண்ட் இருக்குது, இதில் 1 2 3 எலமெண்ட் தான் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவா இல்லை, சேமாக இல்லை. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னாலும் கார்டினல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்னாலும் என்னதான், சேம் தான். இப்போ ரெண்டுமே சேமாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிடலாம், the sets are unequal. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, செட்டு நேம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எக்ஸ் such that x is a letter in the word life. y equal to FILE கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ எக்ஸ் எழுதிக்கோங்க. லைஃபுங்கிற வேர்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது தனித்தனியாக எடுத்து எழுதிக்க வேண்டியதான். LIFE எழுதியாச்சு. ஒய்ங்கிறது டேரெக்டாக அவங்க செட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ FILE கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டு சேமாக இருக்கான்னு பாருங்கள். எல் இருக்குது, இதுலேயும் எல் இருக்குது. I FFEE ரெண்டுமே என்ன இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் என்னது, இடம் மட்டும் மாறி இருக்குது. அப்போ therefore the sets are equal. ரெண்டுமே என்ன சேமாக தான் இருக்குது, ஆனால் எலமெண்ட் வந்து பொசிஷன் வந்து மாறி இருக்குது. இங்கே எல் இங்கே இருக்குன்னா எல் வந்து இங்கே இருக்குது, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஈக்குவல். அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ஜிங்கிறது செட் நேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் அண்டு இந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா, 3ஐ விட பெருசாக இருக்கணும், 23ஐ விட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ஹெச் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னது, டிவைசர் ஆஃப் 18. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஜிங்கிற செட்டை மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும், 3ஐ விட அதிகமாக இருக்கணும், 23ஐ விட கம்மியாக இருக்கணும். ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்னது, நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி அதே நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேவா. 1ஆலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிறது தான் என்னது, ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. இப்போ ஜி எழுதுங்க. 3ஐ விட பெருசாக இருக்கணும் அப்படின்னா இப்போ 4 எடுத்தீங்க அப்படின்னா 4ங்கிற நம்பர் வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஆனால் எப்படி டிவைட் ஆகணும், 1ஆல் டிவைட் ஆகணும், இட் செல்ஃப் டிவைட் ஆகணும். அதான் என்னது, ப்ரைம் நம்பர். ஸோ 4 வராது. 5 7 11 13 17 19 அப்படிங்கிறது வரும் ப்ரைம் நம்பர்ஸ்.
இங்கே 23 விட சின்னதாக தான் இருக்கணும். அப்போ 19ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்தது 19, 20, 21, 22லாம் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெச் பாருங்க. எக்ஸ் இஸ் அ டிவைசர் ஆஃப் 18. டிவைசர் ஆஃப் 18னா 18 எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அதான் என்ன சொல்லுவோம்? டிவைசர் ஆஃப் 18. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எந்த டேபிள்ஸ்லலாம் வந்து 18 வருதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், தேர்டில் வரும், 6ல் வரும், 9ல் வரும், 18 டேபிள்லேயும் 18ங்கிற நம்பர் வரும். ஸோ 18 எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிவைசர் ஆஃப் 18 அப்படின்ட்டு சொல்லுவோம். அதையும் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஜி எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6 போட்டாச்சு. அதே மாதிரி என் ஆஃப் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6. என் ஆஃப் ஜியும் என் ஆஃப் ஹெச்சும் நமக்கு சேமாக நம்ம என்ன சொல்லுவோம்? செட்டு நேம் மட்டும் இங்கே ஜிஹெச்னு மாறி இருக்குது. மற்றபடி என்ன வந்தாலும் ஓகே தான். இங்கே ஏபி இருந்தாலும் ஓகே தான். நம்ம என்ன வந்துடுது? இந்த நம்பர் சேமாக வந்திருக்கு. therefore the sets are equivalent sets. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வருது. பட் லைக்ஸு சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது வரமாட்டுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.